ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சேனல். மொழி அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளால் அடங்கினது மட்டும் கிடையாது. நம்மளோட வரலாறு, கலாச்சாரம், நாம யாருங்கிறத நமக்கு அடையாளம் காட்டுறதே நம்மளுடைய மொழிகள் தான். உலகம் முழுவதும் 7000த்திற்கும் அதிகமான மொழிகள் பேசப்பட்டு வருது. இவ்வளோ மொழிகள் இருக்கிறப்போ எப்படி இந்த மொழி கொள்கை நாட்டுக்கு நாடு வேறுபடுது? நம்ம இந்தியாவின் மொழி கொள்கைக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன? சமீப காலமா இந்த மொழி பத்தி நடந்துட்டு வர சில டிபேட்ஸ், அப்புறம் நம்மளுடைய மொழிகளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமான விடை தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா 600க்கும் மேற்பட்ட மொழிகள் இப்போ அழிஞ்சுக்கிட்டு வருது. அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொழி எப்போ தோன்றுச்சுங்கிறது இன்னைக்குமே ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருந்துட்டு இருக்கு. கற்கால மனிதர்கள் செய்கை மொழியை பயன்படுத்தினாங்க. அப்புறம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு பேசிக் வேர்ட்ஸ் அப்புறம் சிம்பிள்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கிராமர் அப்புறம் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் உருவாச்சு. இப்படியெல்லாம் மொழிகளை வளர்த்ததால தான் மனித நாகரிகமே மேம்பட்டுச்சு. நாகரிகம் வளர வளர கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே மொழிகள் மூலியமா ஜெனரேஷனை தாண்டியும் இன்றளவும் பேசப்பட்டு வருது. அப்புறம் நாடுகளின் அடிப்படையில மொழிகள் தோன்ற ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வரலாறு, கலாச்சாரம் அப்புறம் அரசியலின் அடிப்படையில மொழி கொள்கையை வடிவமைக்கிறாங்க. முக்கிய நாடுகள்னு சொல்லப்படுற பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் எப்படி தங்களுடைய லாங்குவேஜ் பாலிசியை மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல நாம ஃபர்ஸ்ட் மோனோலிங்குவல் பாலிசி, அதாவது ஒரு மொழி கொள்கையை ஃபாலோ பண்ற நாடுகள் எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரான்ஸ்ல பிரெஞ்சு மட்டும்தான் ஒரே ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ். ஈவன் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கூட அலோடு கிடையாது. ரெண்டாவது சைனால மேண்டரின் தான் ஒரே ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ். நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ் இருந்தாலும் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு வரும்போது அது மேண்டரின் மட்டும்தான். மூணாவதா நம்ம பார்க்க போற கண்ட்ரி USA. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். ஃபெடரல் லெவல்ல பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் அங்கே டாமினேட் பண்ணுது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மல்டிலிங்குவல் பாலிசி, அதாவது பல மொழி கொள்கை. அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா மல்டிலிங்குவல் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மல்டிலிங்குவல் பாலிசியை ஃபாலோ பண்ற 2 நாடுகளை பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல கனடால அஃபிஷியல் லாங்குவேஜ்னு பார்த்தா இங்கிலீஷ் அப்புறம் பிரெஞ்சு இருக்கு. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா கவர்மெண்ட் சர்வீஸ், லீகல் டாக்குமெண்ட் அப்புறம் பொது வெளியில இங்கிலீஷ் அப்புறம் பிரெஞ்சு லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நியூ பிரான்ஸ்னு சொல்லப்படுற கியூபெக்ல மட்டும் தங்களுடைய கல்ச்சர் அப்புறம் ஹிஸ்டரி தென் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக பிரெஞ்சை தான் டாமினன்ட் லாங்குவேஜாக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன் இங்கிலீஷ் பிரெஞ்சு லாங்குவேஜை ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது இந்தியா, நம்மளோட நாடு தான். இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு பார்த்தா அது 2 தான். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு அப்புறம் ஷெடியூல்டு லாங்குவேஜ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதில் 22 லாங்குவேஜஸ் அடங்குது. அந்த 22 லாங்குவேஜஸ் தான் ரெகக்னைஸ்டு மேஜர் லாங்குவேஜஸ். அந்த 22 ரெகக்னைஸ்டு லாங்குவேஜஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற நிறைய மொழிகள் அடங்கும். 22 லாங்குவேஜஸோட லிஸ்ட்டை தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம 1600க்கும் மேற்பட்ட மொழிகள் நம்மளோட இந்தியாவில் பேசப்பட்டு வருது. நம்ம நாட்டில் மொழி அப்படின்னாலே ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவா தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மொழி கொள்கையை வடிவமைச்ச முக்கியமான இன்சிடென்ட்ஸை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1947 இந்தியா சுதந்திரம் அடைய போற டைம், அதாவது நம்ம பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கிற டைம்ல இங்கிலீஷ் மட்டும்தான் ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா இருந்துச்சு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜா வைக்கலாமான்னு ஒரு டிபேட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1950 தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் லாங்குவேஜ் பாலிசியும் நிறுவப்பட்டுச்சு. அதுல 3 முக்கியமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட், ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜா டிக்ளேர் பண்ணாங்க. ரெண்டாவது, இங்கிலீஷை ஒரு டெம்பரரி அஃபிஷியல் லாங்குவேஜா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு. மூணாவது, ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய மாநில மொழிகளை அஃபிஷியல் லாங்குவேஜா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் 3 முக்கியமான ரூல்ஸ். இதை தொடர்ந்து 1965 ஹிந்தி எதிர்ப்பு கொள்கையை கொண்டு வராங்க. இது இப்ப இல்ல, 1965லயே ஹிந்தி எதிர்ப்புங்கிறது வந்துருச்சு. அதுலயும் முக்கியமா பெரும்பாலான போராட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வேணான்னு இங்கிலீஷ் லாங்குவேஜையே அஃபிஷியல் லாங்குவேஜா கண்டினியூ பண்ணலான்னு ஒரு அசூரன்ஸும் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் இந்தியாவோட தனித்துவமான மொழிக் கொள்கையை வடிவமைச்சது. ஆனா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு? இன்னைக்குமே லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியான NEP 2020 பத்தி பார்க்கலாம். அந்த பாலிசியில குறிப்பிடப்பட்ட சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஆரம்ப கல்வியான பிரைமரி லெவல் ஆஃப் எஜுகேஷனை தாய்மொழியில கற்பிக்க ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது தான்.
இதனால வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, தொடக்க கல்வியில மதர் டங்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுனால மாணவர்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்ற ஆங்கில புலமை, அப்புறம் குளோபல் காம்படிட்டிவ்னஸ், இது ரெண்டுமே வீக் ஆகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ரெண்டாவது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது யூபிஎஸ்சி அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லப்படுற யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஃபேவரா இருக்கு. ஆனால் ரீஜனல் லாங்குவேஜஸில் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கலந்துக்க முடியாமையே போயிடுது. எல்லா மாணவர்களுமே இதில் கலந்துக்கணும்னா ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் நடத்தப்படணும். மூணாவது, சோசியல் மீடியா மற்றும் மொழி அரசியல். இப்போ ரீசன்ட் டைமில் எந்த சோசியல் மீடியா எடுத்தாலும் ஹேஷ்டேக் ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்னதான் நம்ம ஹிந்தியை எதிர்த்தாலும் இன்னொரு பக்கம் ஹிந்தியை ஆதரிக்கிற கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹிந்தி, மலையாளம், மராத்தி மாதிரியான லாங்குவேஜஸ் டிஜிட்டல் மூலியமா இன்னுமே வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதுவும் இந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்ல உருவாகிற இந்த கண்டென்ட் ரொம்பவே லாங்குவேஜை பாதுகாத்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம மொழியை பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் இன்னொரு புறம் நிறைய லாங்குவேஜஸ் அழிஞ்சுக்கிட்டு தான் வருது. அப்படி நம்ம பார்த்தா 600க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகள் இப்போ அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. யுனெஸ்கோ வெளியிட்ட ரிப்போர்ட்டின் படி மஜ்ஹி, நிகாலி மாதிரியான ட்ரைபல் லாங்குவேஜஸ் எல்லாமே இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது. இந்த மாதிரியான மொழிகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம சரியான முயற்சி எடுக்கலன்னா இந்த மொழிகள் எல்லாம் மொத்தமாக அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதில் ஃபேக்ட் என்னன்னா, ஒவ்வொரு 2 வாரத்திற்கு ஒரு முறையும் ஒரு மொழி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இந்தியாவில் மொழி கொள்கைங்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் வருது. ஆனால் இந்த ட்ரைபல் லாங்குவேஜஸையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. இப்போ இந்தியாவில் அஃபீஷியல் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் இருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆகணுமா, இல்லை பன்மொழி கொள்கையை ஏற்று இந்த பன்மொழி அடையாளத்தை வலுப்படுத்தணுமா? இந்த ரெண்டில் உங்களோட சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பன்மொழி கொள்கையில் 3 லாங்குவேஜ் பாலிசியும் தான் அடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.